காஷ்மீரில் கடந்த வாரம் நடைபெற்ற சம்பவத்தை அடுத்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் கிழக்கு பகுதி நதிகளை இடைமறிப்பது என்ற அதிரடி முடிவை இந்தியா எடுத்துள்ளது. காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவத்துக்கு சரியான பாடத்தை பாகிஸ்தானுக்கு புகட்டுவோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்த நிலையில் இந்தியாவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த முடிவை உறுதி செய்துள்ளார் மத்திய நீர்வள அமைச்சர் நிதின் கட்காரி. கடந்த வாரம் காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவத்தின் பின் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கும் 3வது நடவடிக்கை இது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த அதிநேசமுள்ள தேசம், தட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் அல்லது MFN என்ற வர்த்தக ஒப்பந்த அந்தஸ்திலிருந்து பாகிஸ்தானை இந்தியா நீக்கியது 1வது நடவடிக்கை. 2வது நடவடிக்கையாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கான இறக்குமதி வரி விதிப்பை 200% அதிகரித்தது இந்தியா. அந்த 2 நடவடிக்கைகளை விட தற்போது இந்தியா எடுத்திருக்கும் இந்த நதி இடைமறிப்பு என்ற 3வது நடவடிக்கை கடுமையான ஒன்றாகும். இந்திய பாகிஸ்தான் எல்லையின் கிழக்கு பகுதியில் 3 நதிகள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாய்கின்றன. ராவி, பீஸ், சுட்லெஜ் ஆகியவைதான் அந்த நதிகள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட நதிநீர் பங்கு ஒப்பந்தப்படி இந்த நதிகளிலிருந்து நீரை பாகிஸ்தானுக்கு திறந்து விட்டது இந்தியா. தற்போது இந்த நதிகளை இடைமறித்து அதில் பாயும் தண்ணீரை யமுனை ஆற்றுக்கு கொண்டு சென்று இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் மேலதிக நீரை பயன்படுத்துவது என்ற முடிவை இந்தியா எடுத்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தால் இந்திய பாகிஸ்தான் எல்லையின் கிழக்கு பகுதியில் பாயும் நதிகளை இடைமறிக்கும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி செய்யும் போது இந்திய எல்லையின் மேற்கு பகுதியில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் நதிகளை, அதாவது இண்டூஸ், செனாப் மற்றும் ஜெஹ்லும் நதிகளை இந்தியா முழுமையாக திறந்துவிட வேண்டியிருக்கும். அதாவது ஒப்பந்தத்தில் உள்ளது போல அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளோ டு பாகிஸ்தான். இந்த நதிகள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாய்வதால் நதியில் பாயும் நீரை இந்தியா உள்நாட்டு பாவனைக்கு பயன்படுத்திக் கொள்ள தடையில்லை. அத்துடன் வேளாண்மைக்கோ நீர் மின்சார தயாரிப்புக்கோ கூட பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி பயன்படுத்திய பின் நதியில் பாயும் உபரி தண்ணீர் பாகிஸ்தானுக்கு பாய்வதை ஒப்பந்தப்படி இந்தியாவால் தடுக்க முடியாது. சுருக்கமாக சொன்னால் அந்த நதிகளை திசை திருப்பி வேறு இடங்களில் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கை இந்திய பாகிஸ்தான் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள பாகிஸ்தான் பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திய பாகிஸ்தான் எல்லையின் கிழக்கு பகுதியில் உள்ள 3 நதிகளையும் திசை திருப்பும் ஏற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கையை பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை.